ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி என்னென்னா ஆதவர்ஜுனா ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதத்திற்கு இடைநீக்கம், அதாவது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் எல்லாம் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதற்கு முன்பு வேளச்சேரியில் இன்றைக்கு காலை ப்ரெஸ் மீட் கொடுத்த திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடவடிக்கை எடுப்போம், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அது என்னன்றதை பார்த்துட்டு இருக்கோம், வச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிவிட்டு அவர் காரில் ஏறின உடனே ஒரு அறிக்கை வருது. என்ன எங்கே காரில் ஏறி போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பார்க்க போகிறாரு. கலைஞர் குறித்த ஒரு புத்தகம் சட்டப்பேரவையில் வெளியிட்டாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திருமாவளவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரெஸ் மீட்டில் இப்படி சொல்லிட்டு போகிறாரு. வண்டி ஏறி அவர் போகிற வழியிலே ஆதவர்ஜுனா 6 மாதத்துக்கு நீக்கப்படுறாரு அப்படின்ற அறிவிப்பு வெளியே வருது. ஸோ இப்போ எதற்காக இவ்வளோ கான்ட்ரவர்சி, இவ்வளோ இது ஆட்சியில் பங்கு அதில் பங்கு அப்படின்னது, இதெல்லாம் எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதவர்ஜுனா ஏற்கனவே அதை பற்றி நம்ம அடுத்து பேசுவோம். ஆதவர்ஜுனா வாய்க்கு வந்தபடி கூட்டணி கட்சியான திமுக, அதான் லீடிங் கட்சி, அதான் ஆட்சியிலையும் இருக்குது, அந்த கட்சியை விமர்சனம் பண்ணது, ஆட்சியில் பங்கு கேட்பது, ஆட்சியில் பங்கு திருமாவளவன் கேட்கலாம், அந்த கட்சி கேட்கலாம், கட்சி தலைவர் கேட்கலாம், இல்லைன்னா தேர்ட் ரேட்டாக கூட்டத்தில் போட்டு பேசுவாங்களே பல கட்சிகளில் தெருமுனை பேச்சாளர் இருப்பாங்க, கட்சியோட தலைமை கழக பேச்சாளர், இவர்கள் பேசுகிறதெல்லாம் கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பேசிட்டா பரவாயில்ல. ஆனால் துணை பொதுச் செயலாளர்னு வச்சுக்கிட்டு எப்போவுமே கூடயே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர் ஆட்சியில் பங்கு, ஏற்கனவே திமுகவுக்கு மிக நெருக்கமாக இருந்து திமுகவுக்கு பெரிய அளவு டொனேஷன் கொடுத்து அந்த கட்சியிலே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 6-8 வருஷம் ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி இவரோட சேர்ந்துட்டு இவரை தூண்டி விட்டு பண்ணுறது என்ன காரணம், இதுக்கு பின்னணி என்னன்றதான் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் நேற்று பார்த்த வீடியோவில் கூட பார்த்தீங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, திமுக ஒரே வார்த்தையில் இன்னைக்கு காலையில் நேற்றே என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, தூக்கிட்டு வந்தால் வாங்க, இல்லைன்னா உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன்னா அதாவது விடுதலை சிறுத்தைகள் தயவு அப்படின்றது தேவை தான். சிறு துரும்பும் பல்குத்தோதுமாக இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய ஏற்கனவே தனியாக நின்ற போது அவர்களுக்கு கிடைத்த வாக்கு வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5% தான் அவருடைய வாக்கு வங்கி. அது 2% 2.5% வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது என்னென்னா ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ இவர்கள் இல்லைன்னா திமுக ஆட்சியே இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. 4 கட்சிகளோட உதவியோடு தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்குன்றது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்காக நீங்கள் பேரம் பேசலாம், அரசியல் பேரம் பேசலாம், எங்களுக்கு கூட சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம், எம்பி சீட்டு கொடுங்கன்னு கேட்கலாம், பொது தொகுதி கேட்கலாம். இதெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு அது உரிமை இருக்கிறது, அந்த கட்சிக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த கட்சியில் யாருன்னே தெரியாத 6 மாதத்துக்கு முன்னாடி காசை கொடுத்து கட்சியில் சேர்ந்து போஸ்டிங் வாங்கின ஒரு ஆள் கேட்கும்போது, இந்த நீட இப்போ ரவிக்குமார் கேட்குறாரு அப்படின்னா அதில் திமுக பரிசீலி ரவிக்குமார் அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரிலாம் பேச மாட்டார். இல்லை திருமாவளவனே பேசிட்டா கூட பரவாயில்ல. ஆனால் திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. நேற்று இதுதான் கான்ட்ரவர்சியாக இருந்தது, திமுக மிகப்பெரிய எரிச்சல் ஏற்படுத்தினது காரணம் இதுதான். ஏன்னா திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நீங்கள் கேட்டுருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். ஆனால் அவர் என்னிடத்தில் கேட்டார், நீங்கள் பங்கேற்காத போது நான் பங்கேற்கலாமா என்று என்னிடத்தில் கேட்டார். அதை உருவாக்கியதே நீங்கள் என்கிற போது அதை தவிர்க்க வேண்டாம், கலந்து கொள்ளுங்கள், அதே நேரத்தில் கவனமாக பேசுங்கள் என்று கூறியிருந்தேன். கேட்டிங்களா என்ன சொன்னார்னு? கடைசியில் எண்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் இந்த புத்தகத்தை உருவாக்கினார், அவர் போகலாமான்னு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டார், நான் தான் அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தேன். ஏன்னா அந்த புத்தகத்தை உருவாக்குவதில் அவருடைய பங்களிப்பு என்னன்றது எனக்கு தெரியும், அதனால் அவரை தடுப்பது ஜனநாயகம் இல்லை, இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிவிட்டேன், கவனமாக பேசுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அடுத்த பைட்டை பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். அதில் தலித் அல்லாதவர்களும் உண்டு. தலித் அல்லாதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எழுந்தால் தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட உயர்நிலை குழுவிலே கலந்தாய்வு செய்து அவர்கள் மீதான நடவடிக்கையை ஒரு முறைக்கு 2 முறை பரிசீலித்து தான் எடுப்போம். நேற்று ப்ரெஸ் மீட்டில் எப்படி சொல்கிறாரா, நான் தான் போக சொன்னேன். ஏன்னா இது நியாயம் தான். உண்மையிலே ஒருத்தர் புத்தகத்தை எழுதுறேன்றாரு, அப்படிங்கும்போது அவரை தடுப்பு ஜனநாயக கடமை இல்லைன்னா கூட இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு நீ யாருன்ற ஒரு கேள்வி தானே வருது. அது கட்சியில் இருக்கவங்க மத்தியிலையும் வெளியில் இருக்கவங்க மத்தியிலையும் நீ யாருன்ற கேள்வி ஆதவர்ஜுனா மேலே வருது இல்லையா? அவரையா நீங்கள் இவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணுறீங்கன்றது தான் திருமாவளவன்ட்ட எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இதை அடுத்து ஒன்று சொல்கிறார். நான் ஏற்கனவே இது குறித்து விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு திருமாவளவன் குறி அல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறி அல்ல, திமுகவும் திமுக தலைமையிலான கூட்டணியும் தான் அவர்களுடைய டார்கெட்.
2019, 2021, 2024 என்று தொடர்ந்து 3 பொதுத் தேர்தல்களில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது மக்கள் செல்வாக்கோடு. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் எப்படியாவது இந்த தேர்தலுக்கு முன்னரே இந்த கூட்டணியை சிதறடித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். இதைத்தான் நம்ம கடந்த 3 மாதத்திற்கு முன்பு இருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுவும் நீண்ட காலமாக பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, திமுகவை விட்டு திருமாவளவனை கலட்டி கொண்டு வரணும். ஒன்று, திருமாவளவன் அவர்களை பாஜக கூப்பிடணும். அதுக்கான முயற்சி நடந்தது. பணம் கொடுத்து பேரம் பேசியெல்லாம் பார்த்தார்கள். நிச்சயமாக திருமாவளவன் அதற்கு இசைந்து கொடுக்கவில்லை போல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பாரதிய ஜனதா அந்த கட்சி என்ன பண்ணுதுன்னா, ஆட்களை வைத்து திமுக கூட்டணியிலேருந்து திருமாவளவனை உடச்சி தூக்கி நாசப்படுத்தணும் அப்படின்றது தான் அவர்களுடைய திட்டம் என்பதை முதலில் தமிழக அரசியல் வட்டாரத்தில் நம்ம தான் சொன்னோம். இந்த ஆதவ அர்ஜுனாவை, ஏன்னா அதற்கான வீடியோ ஆதாரங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கனாலே 1 மாதம் 2 மாதத்துக்கு பின்னாடி போனீங்கனாலே எல்லாமே தெரிஞ்சிடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா ஒரு மறைமுகமாக பாஜக இயக்கக்கூடிய ஒரு கருவி. இது திருமாவளவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு பல வீடியோக்கள் நம்ம 2-3 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இவர்கள் தொண்டர்கள் கேட்பது, நீங்கள் சொல்லி இப்படி பேசினாரா, நீ சொல்லி இப்போ அனுமதி கொடுத்தும் போய் இப்படி கலந்துக்கிட்டு அவர் பேசின பேச்சுக்கு இப்போ என்ன பதில்ன்றது தான் இப்போ கேள்வி. இது அந்நிய சக்திகளோட சதி அப்படின்னா, அதுக்கு தூபம் போடுறதே நீங்கள் தான் தூண்டி விடுறீங்க. நீ பங்கேற்றுக்கோன்னுங்க, அடக்கமாக பேசணும்னு சொல்கிறீங்க. அப்போ அடக்கமாக பேசலைன்னா அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ எல்லோரும் கேட்க தானே செய்வாங்க. கட்சிகள் கேட்டாலும் கட்சி தொண்டர்களும் கேட்க தானே செய்கிறாங்க. இப்படி போய் கூட்டணி கட்சியை பற்றிய அது கூட்டணி அந்த தர்மத்துக்கு எதிராக, கூட்டணிக்கு எதிராக செயல்படக்கூடிய, திமுகவுக்கு எதிராக தூண்டிவிடப்பட்டிருக்கிற, அரசியல் களத்தில் இறங்கக்கூடிய விஜய் ஃபங்க்ஷனில் நீங்கள் பங்கேற்று சும்மா உட்காந்துருந்தாலே இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். அதில் போயிட்டு மன்னராட்சி மண்ணாங்கட்டி ஆட்சின்லாம் பேசினா எவன் மன்னராட்சி நடத்திக்கிட்டு இருக்கா? அப்படின்னா வாழையடி வாழையாக மன்னரை வச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி சொல்லும்போது எந்த கட்சியாக இருந்தாலும் அது ஆளுங்கட்சியாக தனிப்பெரும்பான்மையோடு இப்போ 40 சீட்டு ஜெயிச்சிருக்கக்கூடிய திமுக எப்படி அதை ஏற்றுக்கிறோம்? திமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? திமுக தலைமை எப்படி ஏற்றுக்கிறோம்? அதனால் என்ன பண்ணான்னா, இப்போ அசிங்கப்பட்டது திருமாவளவன் தான். திருமாவளவனுக்கு இப்போ என்னென்னா, இப்போ கட்சி உண்மையிலே திருமாவளவன் கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு நிலைக்கு யார் தள்ளிட்டா அப்படின்னா, திருமாவளவனே தள்ளிட்டார். இது ஏற்கனவே நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது மத்திய அரசோட தூண்டுதல். அதை அவரும் சொல்கிறாரு. பாருங்கள், இது எங்களோடது இல்லை, திமுகவையும் இதையும் உடைக்கணும்னு RSSும் பாஜகவும் இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு அதுக்கு நீங்கள் தானே ஒத்துழைக்கிறீங்க? எவனோ RSS பாஜக காரணம் மேடையில் பேசிட்டா திருமாவளவன் இப்படி அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியில் நீங்கள் பதவி போட்ட துணை பொதுச் செயலாளராக பதவி போட்டிருக்கக்கூடியவரை இப்படி பேசினா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்ற வகையில் தான் திமுக நம்ம ஏற்கனவே என்ன பிளான் பண்ணோம்னா, இந்த உள்கட்சி விவகாரத்தில் தலையிடாத இருந்தால் ஏற்கனவே ஆட்சியில் பங்குன்னு கேட்டப்போ கூட திமுக அதை பற்றிலாம் பெருசாக கவலைப்படல, கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. ஆனால் மன்னராட்சி மண்ணாங்கட்டி ஆட்சின்னு சொல்லிட்டு சங்கராச்சாரியார் நல்லவர், அவர் நல்ல சாமியார்லாம் போய் பேசும்போது என்னென்னா, யாரோட தூண்டுதல் அப்படின்றது தெரிஞ்சது. அரசியல் அறவேக்காடு, அறவெட்டான காசை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியலில் ஒரு பெரிய இடத்த பிடிக்கணும், பெருசாக மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய இந்த அறவேக்காடு ஆதவ அர்ஜுனாவை இப்போ விலக்கி வச்சிட்டார் 6 மாதத்துக்கு. இப்போ அடுத்து என்ன நடக்கும்னா, ஆதவ அர்ஜுனா இதிலே அந்த 6 மாதம் இருந்துட்டு ட்ராவல் பண்ணுறதுன்றது கஷ்டம். ஏன்னா ஆதவ அர்ஜுனாலாம் அன்னைக்கே கல்யாணம் பண்ணி அடுத்த நாளே பிள்ளை பார்க்கணுன்ற மாதிரியான மைண்ட் செட் உள்ள ஆள். 6 மாதம்லாம் தாங்கி திருப்பி விடுதலை சிறுத்தையில் கண்டினியூ பண்ணுவாப்பிலையான்னு சொல்ல முடியாது. விரைவில் விஜய் கட்சியில் அவர் நேரடியாக சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதைத்தான் செய்திருக்கிறார்கள். இதை என்ன நினச்சாங்க அப்படின்னா, அதாவது இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு ஏற்பட்டிருக்க நிலை திருமாவளவனுக்கும் ஏற்பட்டிருக்கும். திருமாவளவனை உடச்சி கொண்டு போய் விஜய்கிட்ட சேர்க்கறது தான் கணக்கு. ஆனால் இப்போ போட்டு உடச்சதில்லை. என்ன ஆச்சுன்னா, திருமாவளவன் கட்சி இதுன்னா ஆதவ அர்ஜுனா மட்டும் போய் விஜய்கிட்ட சேர்ந்து அதோட நாசமாக போகிறதுக்கான அடுத்த கட்டமாக நடக்க போகுது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.